வெல்கம் டு தியா ஃபுட்ஸ். தியா ஃபுட்ஸில் இன்றைக்கி சூப்பரான சிக்கன் சுக்கா ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பேனில் கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம சிக்கன் சுக்கா மசாலா மட்டும்தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். 3லேருந்து 4 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வதக்கிக்கோங்க. 5 தக்காளி நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிருக்கேன். ஸோ தக்காளியோட புளிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் கூட குறைய எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து தக்காளி நல்லா வதங்கின அப்புறமா 1/2 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்த அப்புறமா அதுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வந்து வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அந்த தக்காளியோடு சேர்த்து அந்த தண்ணியிலேயே இந்த சிக்கன் குக் ஆகட்டும். எக்ஸ்ட்ரா தண்ணியுமே ஆட் பண்ண வேண்டியது இருக்காது. லிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிடுங்க. தண்ணி நல்லா விட்டு வரும். அப்பப்போ அடியில் நல்லா கலந்து விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா தக்காளியில் இருக்கிற தண்ணி, சிக்கனில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா வற்றி வந்து சிக்கன் குக் ஆன அப்புறமா ஒரு 90% குக் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய சுக்கா மசாலா வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன் 1/2 கிலோ சிக்கனுக்கு. நல்ல ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னொரு 1/2 ஸ்பூன் சேர்த்து கூட எடுத்துக்கலாம். சுக்கா மசாலா சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி விட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மல்லி இலை, கருவேப்பிலை நல்லா சாப் பண்ணி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சுக்கா மசாலா ரெடி. வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாஸும் தேவையில்லை. இது ரைஸில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிடவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் தக்காளி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ப்ராடக்ட் வேணுன்னா வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம்.